நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹுடைய அரிசின் நிழலில் இடம் பெறும் 7 பாக்கியசாலிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 பாக்கியசாலிகளை பற்றி சொன்னாங்க. நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசினுடைய அந்த நிழலில் 7 பேர் இருப்பாங்க. அந்த பாக்கியசாலிகள் யார்? முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். முதலாவது இமாமுன் ஆதிலுன், நீதியான அரசன். இரண்டாவதாக வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் உருவான வாலிபன். அதாவது வாலிபர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அர்ஷுடைய நிழல் பெறுவார்கள். மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, பள்ளியோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதர். அதாவது வெளியே இருக்கிறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, உலகத்தினுடைய வியாபாரத்தில் இருக்கிறார், ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் பள்ளிவாசலின் பக்கமே. அடுத்து எப்ப வாங்க சொல்லுவாங்க, நம்ம எப்ப போகணும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர், இவரும் அர்ஷுடைய நிழல் பெறுவார். நான்காவதாக வரஜுலானி தஹாபா, இருவர் அல்லாஹ்விற்காகவே சேர்ந்து ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள். ஐந்தாவதாக வரஜுலுன் தஅத்ஹு இம்ராஅத்துன், அதாவது நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகி, ஒரு பெண்மணி ஒருவரை விபச்சாரத்திற்காக அழைத்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறியவர், அதாவது அந்த பாவத்தை விட்டு தூரமாக சென்றவர். ஆறாவதாக வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், அதாவது ஆறாவதாக வலது கரம் கொடுக்கும் தர்மத்தை இடது கரத்திற்கு தெரியாமல் மறைமுகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர், இவருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். ஏழாவதாக வரஜுலுன் ஸக்கரல்லாஹ, அதாவது ஏழாவது மனிதர் யார் என்று சொன்னால் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைத்து அழுது கண்களார் கண்ணீர் வடித்தவர், இவரும் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழல் பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த சொல்லப்பட்ட 7 பாக்கியசாலிகளில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள்வானாக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு சுன்னத்துகளையும் அல்லாஹ்வுடைய முழு கட்டளைகளையும் பேணி அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.